வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான பூண்டு வெத்தலையும் வச்சு ஒரு சூப்பரான சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சளி பிரச்சனை இருக்கும்போது இது செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது செரிமான கோளாறு இருக்கிறவங்களும் இந்த வெத்தலை சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெத்தலையில். ஸோ வாங்க இந்த அருமையான வெத்தலை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய். இது வறுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். மிளகாய் அதாவது வரமிளகாய் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். மிளகு இருக்குது, மிளகாய், வெத்தலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக காரத்தன்மை இருக்கும். அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதுக்கு வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும், கருப்பு எள்ளு சேர்க்க வேணாம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். இப்போ இந்த எள்ளு நல்லா அப்படியே வெடிக்கட்டும். இப்போ எள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம அமர்த்திடலாம். இப்போ வறுத்ததை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு எப்படி நம்ம நுணுக்குவோமோ அதே மாதிரியே நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் நுணுக்கியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெத்தலை எடுத்திருக்கேன். 4 வெத்தலையும் காம்பு பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுட்டு இப்போ நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அதில் இப்போ இதையும் சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைக்க போகிறோம். அது ரொம்பலாம் நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. ரசத்துக்கு நம்ம எப்படி நுணுக்குவோமோ அதே மாதிரியே பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றலை, இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பரட்டையில் நல்லா ஒன்று சொன்னாப்பில் மிக்சிங் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது எல்லாமே நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு. மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கையிலே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கையிலே இந்த வெத்தலையோட வாசனை சூப்பராக வருது. ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன் சாதம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் சாதம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு அருமையான வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுவே இன்னும் நல்லா காரமாக தான் இருக்குது. இன்னும் கூட சாதம் போட்டு பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு அருமையான பூண்டு வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு சளி பிரச்சனை இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சளி பிரச்சனை சரியாகும். நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.